வணக்கம் நண்பர்களே. சினிமாவில் வணிக திருட்டு, டிஜிட்டல் திருட்டு நடக்கிறது. இந்த திருட்டின் பின்னணியில் யார் இருக்கிறார்கள்? இது எப்படி நிகழ்கிறது? இந்த டிஜிட்டல் திருட்டு நடப்பதால், இந்த 21ஆம் நூற்றாண்டில் இந்த டிஜிட்டல் திருட்டு நடப்பதால் சினிமா உலகம், சினிமா வணிகம் எப்படியெல்லாம் பாதிக்கப்பட போகிறது? இந்த அபாயம் என்ன? இந்த வணிகம் அழிந்தால் எத்தனை பேருடைய வாழ்வாதாரம் அழியும்? இதை பற்றிய ஒரு விளக்கமான வீடியோ தான் இந்த பதிவு. சமீபத்தில் வெளியான கருப்பு அப்படிங்கிற படம், அதாவது கருப்பசாமி என்ற நாட்டார் தெய்வம் என்று அழைக்கப்படுகிற கருப்பசாமி நாட்டார் தெய்வத்தினுடைய பின்புலத்தில் நீதித்துறையினுடைய முக்கியத்துவத்தை பேசுகிற இந்த படமாக இந்த திரைப்படம் பார்க்கப்படுகிறது. இது ஒரு பக்கம். ஆனால் இந்த படம் ரசிகர்கள் எப்போ வரும்? இதனுடைய இயக்குனர் ஆர்ஜே பாலாஜி. அவர் ஒரு ஆங்கராக இருந்தவர், படிப்படியாக முன்னேறி வந்தவர். உண்மையான பேரழிவு அவர். இந்த படம் என்ன பேரழிவை சந்திச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் வெளியாக எந்த டேட்டில், எந்த தேதியில் வெளியாகும் என்று அறிவித்தார்களோ அந்த தேதியில் இவர்களால் அதை வெளியிட முடியவில்லை. ஏன் அந்த இதை வெளியிட முடியல? அதுக்கு முன்னாடியே அது வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய மும்பை, புனே, வாரணாசி ஆகிய முக்கிய நகரங்களில், வட மாநிலம் இருக்கக்கூடிய நகரங்களில் அந்த படம் தமிழ் வெர்ஷன் திரையிடப்படுது. இதில் திரையரங்கு இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் இல்லை, தென்னிந்தியாவில் இல்லை. ஏன் இந்த பாகுபாடு ஏன் நடந்துச்சு? இது பாகுபாடுன்னு சொல்ல முடியாது. டிஜிட்டல் திருட்டினுடைய இன்னொரு வடிவமாகத்தான் இதை பார்க்கிறார்கள். இது என்ன பண்ணிட்டாங்க, அந்த வட மாநிலங்களில் நான் சொன்ன நகரங்களில் இது திரையிடப்பட்டதுனால கேமரா, மொபைலு, இன்னும் என்கிரிப்ஷன் பண்ண முடியாத டெலிகிராம் போன்ற பண்ணக்கூடிய டெலிகிராம் போன்ற இணையதளங்கள் அது வந்துச்சு. இது எப்படி எங்கேயோ இது ஒரு பெரிய மர்மம் நீடிப்பதாகத்தான் நமக்கு தோன்றுது. இது ஏதோ ஒரு திருட்டு நடந்தது. அந்த தொழில்நுட்ப கலைஞர்கள், எந்த தொழில்நுட்ப கலைஞர்களை நம்பி அந்த படம் அந்த தொழில்நுட்ப வேலைகளுக்காக கொடுக்கப்பட்டதோ அவர்கள் குற்றவாளியிடம் விட்டுவிட்டார்கள். அப்படிதான் ஜனநாயகன் படத்துக்கு ஒரு பெயர் வந்துச்சு. ஜனநாயகன் நடிகர் தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர் நடித்து ஜனவரியிலே அது வர வேண்டிய படம். அதில் ஏதோ காரணங்களால் சென்சார் நிறுத்தி வச்சாங்க. அதுக்கப்புறம் அது நீதிமன்றத்துக்கு போச்சு, சென்சாருடைய ரிவ்யூ கமிட்டின்னு பல நிலைப்பாடுகளை கடந்துச்சு, எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் இறுதியில் என்னாச்சு? அது ஹெச்டி குவாலிட்டின்னு சொல்லப்படுற அந்த தரத்தில், இணையதளத்தில் எல்லா இடத்துலையும் வெளியாச்சு. எப்படி வெளியாச்சுன்னு கேட்டால், கடைசியில் விசாரித்து காவல்துறை விசாரணை, அந்த விசாரணை, இந்த விசாரணை எல்லாம் முடிஞ்ச பிறகு பார்த்தா எடிட்டிங் பண்ணக்கூடிய ஃப்ரீலான்சர், அதாவது ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணாமல் அவர் பார்ட் டைமாக யார் வேலை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஒர்க் பண்ணக்கூடிய அடிப்படையில், கான்ட்ராக்ட் அடிப்படையில் ஏதோ ஒன்றில் வேலை பார்த்தவர் அந்த குறிப்பிட்ட தயாரிப்பு வேலைகள் எல்லாம் முடிஞ்சோடனே, எடிட்டிங் வேலை முடிஞ்சோடனே அதை காப்பி எடுத்து இது மாதிரி இந்த பை ரைட்ஸ் விற்கிறவங்ககிட்ட, பை ரைட்ஸ் வாங்கி வெளியிடுறவங்ககிட்ட கொடுத்துருக்கிறதா தான் இப்போ குற்றச்சாட்டு வருது. இது ஜனநாயகன் படத்திற்கு. அடுத்து கருப்பு படம். இந்த படத்துக்கு என்ன நடந்ததுன்னு சொன்னால், இது இப்போது பொதுவாக முன்னாடி இந்த படச்சுருள்னு சொல்கிறாங்க இல்லையா, ஃபிலிம். அந்த ஃபிலிம் எடுத்து பெட்டிக்குள்ளே அடைச்சி வச்சு முதல் நாள் திரையிடுற இதெல்லாம் எப்போ மலையேறி போச்சு, உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ டிஜிட்டலில் ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் அவங்க கையில் தான் அது இருக்கும். அவங்க அதை ஓப்பன் பண்ணால் தான் எந்தெந்த திரையரங்குகளில் அது திரையிடப்படணும் அப்படிங்கிற இடத்துல அது திரையிடப்படும், ஸ்க்ரீனிங்கில் வரும். இதுதான் இன்றைக்கி வளர்ந்துருக்கிற தொழில்நுட்பம், எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. ஆனால் அந்த தொழில்நுட்பம் சார்ந்திருந்த அந்த வெளியிடக்கூடிய அந்த நிறுவனம் தவறாக சுவிட்ச் ஆன் செய்யப்பட்டது. தவறான என்ன? அவங்க தமிழ்நாட்டில் திரையிடணும், எந்தெந்த தேட்டர் பேர்லாம் கொடுத்துருக்காங்களோ அந்த கோடு பதிலாக நார்த் இந்தியாவில் பண்ணிட்டாங்க. இது ஒரு தொழில்நுட்ப கோளாறு அப்படின்னு தான் இதை விளக்கம் கொடுக்குறாங்க. ஆனால் இது எங்கோ ஒரு இடத்தில் தவறு நடக்கிறது அப்படின்னு தான் நமக்கு தோணுது. என்ன தவறு நடக்கிறது? ஜனநாயகன் எப்படி வெளியானது? இந்த கருப்பு படம் எப்படி வெளியானது? கருப்பு அப்படின்னு தலைப்பிடப்பட்ட இந்த படம் எப்படி வெளியானது? இந்த இரண்டையும் பார்த்தீங்கன்னா இதற்கு பின்னால் வேறு ஏதேனும் சதி இருக்கிறதா அப்படிங்கிற சந்தேகங்களை உண்டு பண்ணுது. ஏன்னா 20ஆம் நூற்றாண்டினுடைய தொழில்நுட்பத்தில் தான் இந்த படங்கள் தயாரிக்கப்படுகிறது. ஆனால் 21ஆம் நூற்றாண்டின் பாதுகாப்பு அம்சங்கள் தான் இதை பாதுகாத்து வைத்திருக்கிறது என்றால், 21ஆம் நூற்றாண்டின் பாதுகாப்பு அம்சங்கள், அந்த சைபர் செக்யூரிட்டின்னு சொல்கிறாங்கல்ல, அது அப்போ இன்னும் பழைய நிலைமையில் தான் இருக்கா? முன்னாடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க,
இந்த டிஜிட்டல் யுகமாக மாறினதுக்கப்புறம் இதை பைரசி பண்ணி எங்கேயோ ஒரு இடத்துல ப்ரொடக்ஷன் சைடில் நடக்கிற ஒரு இதில் வந்து வெளிநாட்டில் கிடைக்கும். அதை அங்கேருந்து திருட்டு விசிடி இங்கே வந்து இங்கே அது படம் வந்து அல்லது படம் வர்றதுக்கு முதல் நாள் இந்த சிடின்னு சொல்கிற டிஸ்க்கு, அப்போ அந்த டிஸ்க் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட காலம். இப்போ அது வழக்கத்திலே இல்லை, சிடி டிரைவே இல்லை, பென் டிரைவ் வந்துருச்சு. ஒரு திரைப்படத்திற்கு 3 சிடி இருக்கும், 2 சிடி இருக்கும். அந்த படத்தினுடைய அளவை பொறுத்து, எவ்வளோ நேரம் தயாரிக்கப்பட்டதுங்கிறத பொறுத்து. அப்படி சிடிகளை திருட்டு விசிடி விற்று திருட்டு விசிடிகளை பிடிக்கிறதுக்கு ஒரு தனி பிரிவு போட்டு இவ்வளோ வேலைகளும் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ தொழில்நுட்பம் முன்னேறிடுச்சு. நீங்கள் சிடியெல்லாம் கொண்டு வர வேண்டாம், ஏன்னா சிடி தானே எல்லாம் திருடிட்டு போய் அங்கங்கே விற்றுடுறாங்க. சிடி இல்லாமல் நம்ம ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்துல வச்சுருப்போம், க்ளவுடுன்னு சொல்கிறாங்க. அது தொழில்நுட்பம் அதிகம் தெரிஞ்சவர்கள் புரியும். அந்த க்ளவுடு ஸ்டோரேஜ், அந்த க்ளவுடு மேகங்கள் வானவெளியில் எங்கேயோ அது பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்குன்னு நம்ம எளிமையாக புரிஞ்சுக்குவோம். இதை டீகோட் பண்ணணும், அது அங்கேருந்து பெறணும் அப்படின்னா இவங்க இங்கேருந்து ஒரு சங்கீத வார்த்தையை கொடுக்கணும். அப்போ பர்டிகுலர் மிஷினுக்கு தான் அது வந்து சேரும். அந்த இயந்திரத்தை யார் வச்சுருக்காங்களோ அங்கே ஸ்க்ரீனிங் ஆகும். இதுதான் இப்போ திரையிடப்படுற ஒரு தொழில்நுட்பமாக நான் நினைக்கிறேன். இப்போ ஸ்க்ரீனிங் ஆக வேண்டிய இடத்துல ஆகாமல் வேற எங்கேயோ ஆயிடுச்சு. இதுக்கு தொழில்நுட்ப காரணம்ட்டாங்க. இப்போ இதுக்கு பின்னாடி இருக்கிறது ஒரு எடிட்டர் அந்த விளக்குகளை சுமந்து அந்த படப்பிடிப்பு நடப்பதற்கு வெளிச்சம் கொடுத்த அந்த லைட் பாய், உதவி இயக்குநர்கள், எத்தனை பேர் தங்களை வாழ்க்கையை தொலைத்தார்கள், எத்தனை தசாப்தங்களாக தங்கள் வாழ்க்கையை தொலைத்தார்கள் என்பதெல்லாம் கோடம்பாக்கம் வீதிகளில் தெரிந்து கொண்டிருக்கும் உதவி இயக்குநர்கள், அந்த சினிமா வாய்ப்புக்காக தெரியும் தொழில்நுட்ப கலைஞர்கள், இவர்களை எல்லாம் கேட்டால் தெரியும் இத்தனை பேருடைய உழைப்பு இருக்கிறது. ஒரு ஒளிப்பதிவாளர், ஒரு எடிட்டர், ஒரு இயக்குனர், அதுக்கான அந்த ஏஜென்ட்டு, ஆக்ட்ரஸ் ஏஜென்ட்டு, அது இதுன்னு இது மேக்கப் மேன், இது பின்னாடி ஒரு பெரிய பல்லாயிரக்கணக்கானவர்களுடைய பல லட்சம் பேருடைய வாழ்வாதாரம் இருக்கிறது. ஆனால் மிக எளிமையாக ஒரே ஒரு தொழில்நுட்ப கோளாறின் காரணமாக இவை அத்தனையும் திருடப்படும். அப்படி திருடப்படுவதற்கு இன்னும் பின்னாடி ஒரு காரணங்கள் என்ன சொல்கிறாங்க? இப்போ இந்த திருடப்பட்ட படங்களை வந்து யார் பார்க்குறாங்க? ரசிகர்கள். அப்போ ரசிகர்களுடைய நச்சுத்தன்மை கலந்த ஒரு ரசிகத்தன்மை இருக்குன்னு தானே அர்த்தம்? இல்லைங்க, அது திருட்டுத்தனமாக வருது, நான் பார்க்க மாட்டேன். நான் தேட்டரில் காசு கொடுத்து பார்க்குறேன், அல்லது ஓடிடியில் வரும்போது பார்க்குறேன். ஓடிடிக்கு பணம் கொடுத்து நம்ம சந்தாக செலுத்துகிறோம். ஸோ தேட்டரில் போய் பார்த்தா ஒரு வருமானம்னா ஓடிடியில் பார்க்குறப்போ ஒரு வருமானம். குறைந்தபட்சம் 22,400 கோடி ரூபாய் இந்த மாதிரி டிஜிட்டல் திருட்டில் நஷ்டம் வர்றதா அந்த புள்ளிவிவரங்கள் சொல்லுது. அப்போ டாக்ஸிக் ஃபாண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய நச்சு ரசிக மனப்பான்மை இதை வளர்க்கிறது. இன்னொரு பக்கம் இந்த போட்டி இருக்குல்ல, யார் எந்த நடிகருக்கு அதிக அந்த சம்பளம் வாங்குறது, அப்போ யார் படம் அதிகம் ஓடுனா அவருக்கு மார்க்கெட் இருக்கும். இந்த போட்டியில் ஒருவேளை எதிர்த்தரப்பு சேர்ந்த நடிகர்கள் யாராவது இது மாதிரி வேலைகளை செய்கிறாங்களான்ற சந்தேகமும் வருது. காரணம், இத்தனை பாதுகாப்பு நிறைந்த இடங்களில் திருட்டு நடக்கிறது என்றால் எங்கோ ஒரு இடத்தில் அந்த சந்தேகம் நமக்கு எழத்தான் செய்யும். ஒன்று. இரண்டாவதாக, இது மாதிரி இதை வந்து தெலுங்கு திரையுலகம் எப்படி சமாளிக்குது, கேரளா திரையுலகம் எப்படி சமாளிக்கிறதுன்னு பார்த்தா அவங்க சைபர் செக்யூரிட்டிக்குன்னே ஒரு பெரிய செலவு பண்ணுறாங்க. அப்போ அந்த செலவெல்லாம் பண்ணணுமா? ஏன்னா இங்கே ஹீரோவுக்கு வந்து 100 கோடி 300 கோடி 200 கோடின்னு இன்னைக்கு முதல்வராக இருக்கக்கூடிய ஜோசப் விஜய்க்கே வந்து உறுதிப்படுத்தப்படாத தகவலாக என்ன சொல்லுவாங்கன்னா 200 கோடி சம்பளம் வாங்கிட்டு இருந்தார் அப்படின்னு. அஃப்கோர்ஸ் அவர் சொத்து வறுமை மொத்தமே 500-600 கோடி தான் போட்டிருக்காங்க, அது வேறு விஷயம். அந்த சப்ஜெக்டுக்குள்ளே நான் போகல. இப்படி 200 கோடி ரூபா, உண்மையில் 100 கோடி ரூபா வாங்குறாரு ஒரு ஹீரோ கதாநாயகன் அப்படின்னா, இதுக்கு இவ்வளோ செலவு பண்ணுறவங்க அந்த செக்யூரிட்டி, இப்போ அந்த டிஜிட்டல் வந்ததுனால அந்த சைபர் செக்யூரிட்டிக்கு செலவு பண்ணுறதில்ல. இதுவே பேட்டன்ட் ரைட்டு, அதாவது இந்த இது வெளியானால் யார் யார் இதில் சம்மந்தப்பட்டிருப்பார்கள், யார் யாருக்கெல்லாம் இது பொறுப்பு வரும் என்று ஒரு பெரிய பட்டியலை தயார் பண்ணி அந்த பட்டியலுக்கு ஏற்ற மாதிரி அவர்களுக்கு என்ன சில விதிகளை விதிக்கிறாங்க. என்ன, எடிட்டிங் ரூமுக்குள்ளே யாரும் பென்ட்ரைவ் பயன்படுத்தக்கூடாது, மொபைல் கேமரா ஸ்டோரேஜ் உள்ள அந்த இது எடுத்துகிட்டு போகக்கூடாது, இது மாதிரி இன்னும் சில பாதுகாப்பு விதிமுறைகள்லாம் வச்சுருக்காங்க. இன்னும் ஹாலிவுட்டை பார்த்தீங்கன்னா இன்னும் ஹையாக இருக்குது. அப்போது அதுக்கு இணையாக கருதப்படுகிற தமிழ் திரையுலகம், இந்த வணிகம் இத்தனை எளிமையாக ஒரு டிஜிட்டல் மயமானதுனால மட்டுமே பாதிக்கப்படும் ஒரு பெரிய திருட்டு தாக்கம் இருக்கிறது என்றால், ஒரு வங்கியிலிருந்து பணம் கொள்ளையடிப்பதற்கும் ஒரு பெரிய பல 100 கோடி ரூபாய் அல்லது பல 100 கோடியில் தான் பல 100 கோடி ரூபாய் போட்டு முதலீடு செய்து எடுக்கப்பட்ட ஒரு படம் திருடப்படுவதற்கும் ஒரு வங்கி கொள்ளைக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை.
வங்கிகளில் இத்தனை 100 கோடிகள் இதிலிருந்து அதை ஒருவர் மிக எளிமையாக இந்த டிஜிட்டல் பாதுகாப்பெல்லாம் மீறி உள்ள போய் எடுத்துட்டு வந்துட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? அது மாதிரி தான் இந்த சினிமா. இன்னும் இறுதியாக ஒரு வார்த்தை சொல்கிறேன். இந்த டிஜிட்டல் உலகத்தில் இந்த சினிமா அப்படின்னு ஒரு பெரிய திருவிழா நடந்துகிட்டு இருந்தது ஒரு காலத்தில் அப்படின்னு சொல்லக்கூடிய எதிர்காலத்தில் அப்படி ஒரு சினிமான்னு ஒன்று இருந்துச்சு. ஏதோ டிஜிட்டலில் பார்ப்பாங்க, ஓடிடிம்பாங்க, அதை பார்க்குறதுக்கு நிறைய கொண்டாட்டம் இருக்கும். அதை பார்த்தே ஒருத்தருக்கு அரசியலுக்கு வந்தார், அப்படிலாம் நடந்ததுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 100 ஆண்டு கழித்து இப்படியெல்லாம் பேசக்கூடிய சூழல் உருவாகிடக்கூடாது. சினிமா பல்வேறு பரிணாமங்களை கடந்து ஒரு கலை வடிவத்தினுடைய உச்சபட்ச வடிவமாக சினிமா இருக்கிறது. பல பரிணாமங்களை கடந்திருக்கிறது. தொழில்நுட்ப தாக்கங்களை அது உள்வாங்கி கொண்டிருக்கிறது. இன்னும் இந்த கோடம்பாக்கத்தில் நடக்கிற, கோடம்பாக்கம் என்று நான் சொல்வது அந்த தமிழ் சினிமா உலகம் இயங்கி கொண்டிருக்கிற ஒரு தளம் அது. அந்த இடத்துல நடக்கக்கூடிய இந்த டிஜிட்டல் திருட்டை இன்னும் மேம்பட்டு சிறப்பாக அந்த வணிகம் வளர்ந்து பல்லாயிரக்கணக்கான பேர்களுக்கு, பல லட்சம் பேர்களுக்கு வேலைவாய்ப்பை கொடுக்கக்கூடிய அந்த தளம் வளர வேண்டும் என்பது என் நோக்கம். இந்த டிஜிட்டல் திருட்டை தடுக்கிறதுக்கு வேறு ஏதேனும் ஆலோசனைகள் நம்ம வியூவர்ஸ், தமிழகம் டைம்ஸ் வியூவர்ஸ் இருந்தால் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஆலோசனைகளை தெரிவிங்க. இல்லை இதுக்கு பின்னாடி இப்படி ஒரு கோணம் இருக்குது, இப்படி தான் திருட்டு நடக்குன்னாலும் உங்கள் ஆலோசனை எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தொடர்ந்து பதிவுகளை பெறுவதற்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.